ஹலோ வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன். சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா, ப்ரிபோசிஷன் கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ப்ரிபோசிஷன்ல கன்டினியூஷன் கிளாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து டே 5 அட்வான்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல டே 5 ஆன கிளாஸ். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸப்ட். ப்ரிபோசிஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க பேசிக்கா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ப்ரிபோசிஷனுக்கும் மீனிங் கிடையாது. மீனிங்ன்றது கிடையாது. அதே மாதிரி வந்து ப்ரிபோசிஷன் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் ரிமைனிங் உள்ள பார்ட்டையும் கனெக்ட் பண்றதுக்காக ப்ரிபோசிஷன் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக்ஸப்ட் அப்படின்ற ப்ரிபோசிஷன். லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? டியூரிங். டியூரிங்னா என்னன்னு பார்த்தோம். த்ரோ அவுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. இன்னைக்கு வந்து பார்க்க போறது எக்ஸப்ட். எக்ஸப்ட் அப்படின்ற ப்ரிபோசிஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ எப்பவுமே எக்ஸப்ட் அப்படின்ற வார்த்தை வந்து இது என்ன மீனிங் தருது அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பரே கொடுக்குறாங்க. எக்ஸாம்ல ஒரு டோட்டல் 5 கொஸ்டின்னா, நீ எத்தனை கொஸ்டின்டா எழுதுன அப்படின்னு கேட்கும்போது, நான் 5ல 2 கொஸ்டின் தவிர மற்ற 3 கொஸ்டினும் நான் அட்டன் பண்ணிட்டேன். அப்போ 2 கொஸ்டின் தவிர மற்ற 3 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த தவிர்த்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருளையோ இல்லை ஒரு நபரையோ வந்து நம்ம தவிர அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸம்ஷன் விலக்கு, அதை வந்து தவிர்த்துட்டோம். அதை தவிர்த்து மற்றது எல்லாம் எல்லாத்தையும் சொல்லும்போது அது ஒரு பொருளையோ ஒரு நபரையோ பற்றி பேசும்போது எக்ஸப்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகும். உங்களுக்கு புரியலையா? இங்க பாருங்களேன், ஒரு நவுன் இருக்கு. சாரி, இங்க பாருங்க. இந்த எக்ஸப்ட் அப்படின்ற வார்த்தை பொருளை பத்தி பேசும்போதும் நபர்களை பத்தி பேசும்போதும் யூஸ் ஆகுது. அப்ப எக்ஸப்ட் அப்படின்னா எக்ஸம்ஷன். எக்ஸம்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு பேர் என்ன? விலக்கு அப்படின்னு. ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காலேஜ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபீஸ் எக்ஸம்ஷன்னா விலக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபீஸ் எக்ஸம்ஷன் வந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபீஸ் எக்ஸம்ஷன்னா அந்த ஃபீஸ் வந்து சில பேர் கட்ட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். எக்ஸம்ஷன்னா விலக்குன்னு அர்த்தம். அதை தவிர்த்துன்னு அர்த்தம். தவிர அப்படின்னு அர்த்தம். நிறைய விதத்துல யூஸ் ஆகும். அதை நீங்க போக போக பயன்பாட்டில் வரும்போது அதை நம்ம உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். சரிங்களா? ஓகே. இப்போ இப்போ என்னன்னா, இப்போ எப்பப்பெல்லாம் ஒரு நபரையோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு நபரையோ பற்றி பேசும்போது அதை தவிர்த்து அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம்னா அப்போதான் நம்ம வந்து இந்த எக்ஸப்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். என் உங்ககிட்ட யாராச்சும் காசு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட காசு கேட்குறான். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா, இந்த 5 பைசாவை தவிர என்கிட்ட வேற பணமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, டேய் ஒன்றும் தப்பா நினச்சிக்காதடா, இந்த 5 பைசாவை தவிர என்கிட்ட பணமே இல்லை, 10 பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாரு, இந்த பாக்கெட்ல கிடக்குற 10 ரூபாய் தவிர வேற பணமே இல்லை. அப்போ அந்த 10 ரூபாய் தவிர்த்து எக்ஸப்ட் 5 பைசே இல்லை எக்ஸப்ட் 10 ருபீஸ். இந்த எக்ஸப்ட் 10 ருபீஸ்னா அதுக்கு முன்னாடி வர வார்த்தைகளை தான் நம்ம சொல்லுவோம். எக்ஸப்ட் 5 பைசானா 5 பைசாவை தவிர ஐ டோன்ட் ஹவ் மணி அப்படின்னு அர்த்தம். என்ன? ஒன்லி ஐ ஹாவ் 5 பைசா. 5 பைசா தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒன்லி 5 பைசா தான் இல்லைன்னு அர்த்தம். இங்க பாருங்க, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சென்டென்ஸுக்கு இங்க பாருங்க, எக்ஸப்ட் 5 பைசா அப்படின்னா, எக்ஸப்ட் 5 பைசா அப்படின்னா 5 பைசாவை தவிர என்கிட்ட வேற எதுவும் பணமே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 5 பைசாவை தவிர என்கிட்ட வேற எதுவும் பணம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? 5 பைசா மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ஒன்லி ஐ ஹாவ் 5 பைசா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வார்த்தைக்கு சென்டென்ஸ்க்கு மீனிங் என்னன்னா, இவ்வளவுதான்ப்பா இருக்கு, இதை தவிர்த்து வேற எதுவுமே எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி மீனிங் வந்து இங்க வந்து எக்ஸப்ட் 5 பைசா அப்படின்னா
5 பைசாவ தவிர வேற என்கிட்ட எதுவும் பணமே இல்ல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இந்த எக்ஸெப்ட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானதா யூஸ் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அதே மாரி எக்ஸெப்ட் ஃபார் அப்படின்ற ஒரு சென்டென்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எங்கங்க அப்படின்னன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அதுல எது சொல்ல வராங்கன்னா, அதுல ஃபுல் பார்ட்டுமே வந்து கம்ப்ளீட்டா உண்மையா இருக்காது. இப்ப பாருங்களேன், "தி ரூம் வாஸ் கம்ப்ளீட்லி டார்க் எக்ஸெப்ட் ஃபார் லைட் கமிங் அண்டர் தி டோர்னா" ஒரு சில இந்த கதவுக்கு கீழ வர வெளிச்சத்த தவிர, "என்னடா இந்த ரூம் டார்க்கா இருக்கு?" இப்போ நம்ம அப்பா, அம்மா பேரண்ட்ஸ்ட்ட கேட்பாங்க. "எப்பா இந்த ரூம்ல படுத்துக்கிறியே எப்படி இருக்கு? பயமா இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. "அம்மா இந்த ரூம்ல ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கு. கதவுக்கு கீழ வர வெளிச்சத்த தவிர, வேற எந்த வெளிச்சமுமே அங்க இல்ல. கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, அந்த கதவுக்கு கீழ வர வெளிச்சத்த தவிர, சரிங்களா? இதுவும் எக்ஸெப்ட் ஃபார் எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? எல்லாமே ஒண்ணுதான். அப்போ அந்த கதவுக்கு கீழ வர வெளிச்சத்த தவிர, வேற இந்த ரூம்ல எந்த வெளிச்சமுமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸெப்ட்டும் யூஸ் பண்ணலாம், எக்ஸெப்ட் ஃபாரும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க. அந்த ரூமு ரொம்ப இருட்டா இருக்கு. வேற எதுவும் வெளிச்சம் இல்ல. ரூம்ல வேற வெளிச்சமே இல்லன்னு சொல்றதுக்கும், கதவுக்கு கீழ வர வெளிச்சத்த தவிர, அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. சரிங்களா? இது பாருங்க. இதுல தான் எக்ஸெப்ட் ஃபார் வந்து டிஃபர் ஆகுது. அந்த ரூம்ல இருட்டா இருக்கு. வேற எந்த வெளிச்சமும் இல்ல. சரிங்களா? ரூம் சுத்தமா இருட்டா இருக்கு. கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கு. 2வது சென்டென்ஸ்ல என்ன சொன்னோம்? கதவுக்கு கீழ வர வெளிச்சத்த தவிர அந்த ரூமு ரொம்ப இருட்டா இருக்கு. ரூம் இருட்டு தான். ரூம் இருட்டு தான். பட் இருந்தாலும் கொஞ்சோண்டு வெளிச்சம் வருது. எதுக்கு? டோருக்கு கீழ இருந்து. சரிங்களா? கம்ப்ளீட்டா இருட்டா இருக்கு. ஆனா டோருக்கு கீழ இருந்து கொஞ்சம் வெளிச்சம் வருது. ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த எக்ஸெப்ட் ஃபார் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சுத்தமா காசே இல்ல. ஆனா 5 பைசாவ தவிர அப்படின்றதுக்கும், 5 பைசாவ தவிர என்கிட்ட காசு இல்ல அப்படின்றதுக்கும், இந்த கதவுக்கு கீழ வர வெளிச்சத்த தவிர அந்த ரூம்ல வெளிச்சமே இல்ல அப்படின்றதுக்கும் ஒற்றுமை இருக்குல்ல. 2மே ஒண்ணுதான். இப்ப எக்ஸெப்ட் ஃபார் இது 2மே நம்ம சேமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? ஓகே. அடுத்தது. இப்போ எக்ஸெப்ட் பிசைட்ஸ். பிசைட்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்? பக்கத்துல, அருகில், பக்கத்துல அப்படின்னு படிச்சிருப்போம். ஒரு பொருள் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கு. ஒரு பொருள் இங்க இருக்குன்னா, அது பக்கத்துல இருக்கிறத வந்து பிசைட் அப்படின்ற ப்ரிபோசிஷன் வச்சு நம்ம சொல்லியிருப்போம். இங்க வந்து பிசைட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ இங்க பிசைட் அப்படின்றது யூஸ் ஆகுது. எக்ஸெப்ட் டென்னிஸ். இப்போ எக்ஸெப்ட் டென்னிஸ்னா, எனக்கு சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு டென்னிஸை தவிர வேற எதுவுமே பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் எனி ஸ்போர்ட்ஸ் எக்ஸெப்ட் டென்னிஸ்னா, டென்னிஸ் தவிர டென்னிஸ் தவிர எனக்கு எதுவுமே பிடிக்காது. டென்னிஸ் தான் பிடிக்கும் அப்போ. சரிங்களா? ஒவ்வொரு சென்டென்ஸும் வந்து வேறுபடும். வரக்கூடிய வாக்கிய அமைப்பை பொறுத்து ஒரு சென்டென்ஸ் மாறுபடும். எடுத்துக்காட்டுக்கு இங்க பாருங்க. எனக்கு டென்னிஸ் தவிர எக்ஸெப்ட் டென்னிஸ் ஐ டோன்ட் லைக் எனி அதர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, எக்ஸெப்ட் டென்னிஸ் ஐ லைக் ஆல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டென்னிஸை தவிர்த்து எனக்கு எல்லாமே பிடிக்கும்னு சொல்லலாம். டென்னிஸை தவிர எனக்கு எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்லலாம். அது சென்டென்ஸ் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, பிசைட்ஸ் டென்னிஸ். பிசைட் அப்படின்ற வார்த்தை எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. நம்ம பிசைட் அப்படின்ற வார்த்தைய எப்படி யூஸ் பண்ணுவோம்? நம்ம எக்ஸெப்ட் பக்கத்துல வார்த்தை வந்துச்சுன்னா, அதை தவிர்த்துன்ற பொருள்ல மத்த எல்லாமே உண்மையா இருக்குன்னு சொன்னேன். இங்க டிசைட் அப்படின்னா, டிசைட் என்ன மீனிங் தருது அப்படின்னா, டிசைட் டென்னிஸ் அப்படின்னா, ஐ என்ஜாய் வாட்சிங் ஃபுட்பால் அண்ட் பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சென்டென்ஸ்ல. நம்ம டிசைட் டென்னிஸ்னா, டிசைடும் பிடிக்கும். அதே மாதிரி ஐ என்ஜாய் வாட்சிங் ஃபுட்பால் அண்ட் பேஸ்கெட் பால். எனக்கு டென்னிஸ் பார்க்கறதும் பிடிக்கும், ஃபுட்பால் பார்க்கறதும் பிடிக்கும், பேஸ்கெட் பால் பார்க்கறதும் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 3மே பிடிக்கும். டிசைன் வந்துச்சுன்னா, எனக்கு எல்லாமே பிடிக்கும்னு அர்த்தம். ஆனா எக்ஸெப்ட் வந்துச்சுன்னா, அதை தவிர்த்து மற்றது எல்லாமே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பிசைட் வந்துச்சுன்னா,
பிசைட் டென்னிஸ், ஃபுட்பால், பேஸ்கெட் பால் அந்த என்ஜாய் வாட்சிங்னா எனக்கு டென்னிஸ் பார்க்குறதும் பிடிக்கும், ஃபுட்பால் பார்க்குறதும் பிடிக்கும், பேஸ்கெட் பால் பார்க்குறதும் பிடிக்கும். ஐ என்ஜாய் வாட்சிங். இதே அடுத்தது எக்ஸப்ட் டென்னிஸ் அப்படின்னா அதை தவிர்த்து டென்னிஸ் தவிர்த்து மற்றது எல்லாமே அப்படின்னு அர்த்தம். எல்லா வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்க, அப்பார்ட் அப்பார்ட் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அப்பார்ட் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் நிறைய டைம் வந்து இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் எம்எஸ் தோனி பேசும்போது வந்து சொல்லியிருப்பாரு அப்பார்ட் ஃப்ரம் திஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட்னா அதை தவிர்த்து அப்படின்னு அர்த்தம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ்னா அதுவும் பிடிக்கும், டிசைட் மாதிரி தான். அப்போ அது சொல்ல போகிறதும் பிடிக்கும் அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ் ஐ என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் பேஸ்கெட் பால் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ் ஐ என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் பேஸ்கெட் பால்னா எனக்கு டென்னிஸும் பிடிக்கும். டென்னிஸ் சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு டென்னிஸ் தாண்டி என்னென்ன பிடிக்கும்னா கிரிக்கெட்டும் பிடிக்கும், பேஸ்கெட் பாலும் பிடிக்கும். அதுதான் இந்த அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ் அப்படின்னா. ஸோ இப்போ அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ் அப்படின்னா இங்கே வரணும். அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ் அப்படின்னா ஐ என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் பேஸ்கெட் பால் அப்படின்னா டென்னிஸை தாண்டி எனக்கு கிரிக்கெட்டும் பிடிக்கும், பேஸ்கெட் பாலும் பிடிக்கும். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கல்ல, டென்னிஸும் பிடிக்கும், அதே நேரத்தில் டென்னிஸ் தாண்டி எனக்கு பேஸ்கெட் பாலும் பிடிக்கும், கிரிக்கெட்டும் பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, உனக்கு ஸ்வீட்ஸில் என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு குலோப்ஜாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க சில பேர். எனக்கு குலோப்ஜாம் பிடிக்கும், குலோப்ஜாம் தாண்டி லட்டு பிடிக்கும், ஜாங்கிரி பிடிக்கும். குலோப்ஜாமும் பிடிக்கும், ஆனால் லட்டும் பிடிக்கும், ஜாங்கிரியும் பிடிக்கும் சொல்லுவாங்க. அதை சொல்றது தான் அந்த அப்பம். அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்தாச்சா? அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன? ஐ டோன்ட் வாட்ச் எனி ஸ்போர்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ். இங்கே அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ்னா இங்கே பாருங்க, ஐ டோன்ட் வாட்ச் எனி ஸ்போர்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ்னா டென்னிஸ் தான் பிடிக்கும். டென்னிஸ் தவிர்த்து ஐ டோன்ட் வாட்ச் எனி ஸ்போர்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ் தவிர்த்து வேணாம் எதுவுமே எனக்கு பிடிக்காது, டென்னிஸ் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்பார்ட் ஃப்ரம் இங்கேயும் வரும். அப்போ அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றதும் பிடிக்கும், அடுத்தது ஒரு சில இதையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மீனிங்லேயும் வருது. ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு பொருள் மட்டும்தான் பிடிக்கும், மற்றது எல்லாம் பிடிக்காது அப்படின்ற மீனிங்லேயும் வருது. அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ் ஐ டோன்ட் வாட்ச் எனி ஸ்போர்ட்ஸ். டென்னிஸை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் பிடிக்காது. அடுத்தது வந்து அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ் ஐ என்ஜாய் அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ் ஐ என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட், பேஸ்கெட் பால்னா எனக்கு டென்னிஸும் பிடிக்கும், அதே மாதிரி பேஸ்கெட் பாலும் பிடிக்கும் அப்படின்ற மீனிங் தான் வந்துருக்கு. புரியுதா? இப்போ இங்கே பாருங்க, ஐ லைக் ஆல் ஸ்போர்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ் அப்படின்னா எனக்கு டென்னிஸ் தவிர எல்லா ஸ்போர்ட்ஸும் பிடிக்கும். ஏன் ஐ டோன்ட் வாட்ச் எனி ஸ்போர்ட்ஸ்னு வந்து அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ், டென்னிஸ் தாண்டி எனக்கு வேறு எதுவும் பிடிக்காது. இங்கே வந்து என்னென்னா ஐ லைக் ஆல் ஸ்போர்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டென்னிஸ், டென்னிஸ் தாண்டி மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு சென்டென்ஸ் பற்றி பேச போகிறீங்க, அப்போது ஒரு சில பொருள் தவிர்த்து இல்லை அதையும் சேர்த்து பிடிக்கும் அப்படின்னு பேசும்போதுலாம் எக்ஸப்ட், டிசைட், அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்ற 3 ப்ரிப்போசிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சரிங்களா? ஓகே. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போது நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒன்று சொல்லாமல் போயிட்டேன், அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா இது பாருங்க, பை, அன்டில் அப்படின்ற 2 ப்ரிப்போசிஷனும் எப்போ யூஸ் ஆகுது அப்படின்னா மொதல் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நான் வந்து லண்டன்ல இன்னைக்கு 2:30 மணிக்கு இருப்பேன். இது பாருங்க, ஐ ஹாவ் டு பி, இல்லைன்னா ஐ லீவ் இன் லண்டன் பை 2:30 PM அப்படின்றதுக்கும்
ஐ வில் பி லண்டன் அன்டில் 2:30 பிஎம் அப்படின்றது வித்தியாசம் இருக்கு. அப்போ பை அப்படின்னா இது ரெண்டுமே ஒரு டைம் பத்தி பேசக்கூடிய ப்ரிப்போசிஷன். நான் வந்து லண்டன்ல இன்னைக்கு பை 2:30 பிஎம் ஐ வில் பி இன் லண்டன் பை 2:30 பிஎம் தான். அந்த பை அப்படின்றது எக்ஸாக்டா அந்த டைம் பத்தி சொல்ற ஒரு ப்ரிப்போசிஷனை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. உதாரணத்துக்கு நாங்க 2 மணிக்கெல்லாம் இருப்பேன், நாங்க 10 மணிக்கெல்லாம் இருப்பேன், சரிங்களா? நாங்க ஷார்ப்பா 12 மணிக்கு இருப்பேன். நான் அப்போ நியூயார்க்ல இன்னைக்கு நைட் 8 மணிக்கு இருப்பேன். நான் நாளைக்கு காலையில இந்த ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு டைம் பீரியடை வந்து ஷார்ப்பா சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது பை அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து அன்டில். அன்டில் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்து இப்போ இங்கே பாருங்க, ஐ வில் பி இன் லண்டன் பை 2:30 பிஎம்னா நான் 2:30 மணிக்கு அங்கே ஷார்ப்பா இருப்பேன். அதே சென்டென்ஸ் ஐ வில் பி இன் லண்டன் அன்டில் 2:30 பிஎம் தான். அப்போ இங்க எப்படி யூஸ் ஆகுது? அப்போ அன்டில் வந்து எப்படி யூஸ் ஆகுது? அன்டில்னா அந்த டைம் பீரியட் வரைக்கும். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது, 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 மணிக்கு வருதுன்னா முடியுதுன்னா அப்போ ஐ வில் பி இன் லண்டன் அன்டில் 2:30 பிஎம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி முடிகிற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அன்டில் 2:30 பிஎம் 2:30 மணி வரைக்கும். அன்டில் 10 AM அப்படின்னா காலையில 10 மணி வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். அன்டில் 9 இந்த 9 இந்த மார்னிங்னா காலையில 9 மணி வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். அப்போ ஒரு டைம் வந்து ஷார்ப்பா சொன்னா எக்ஸாக்டா இத்தனை மணிக்கு சொன்ன பையும் இல்ல நான் இது வரைக்கும் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அன்டில் அப்படின்ற ப்ரிப்போசிஷனும் யூஸ் ஆகுது. இது ரெண்டுமே டைமை பத்தி பேசக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லா கிளாஸும் பார்த்தாச்சு. நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பை, அன்டில் அப்படின்ற 2 ப்ரிப்போசிஷன். ரெண்டாவது வந்து எக்ஸப்ட், டிசைட், அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்ற 3 ப்ரிப்போசிஷனும் பற்றி பார்த்தோம். அப்போ இது எல்லாம் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நவுனை இந்த பொருளை வந்து சேர்த்தோ இல்லை சேர்க்காமையோ நம்ம பற்றி பேசும்போது எக்ஸப்ட், டிசைட், அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் யூஸ் ஆகுது. டைமை பற்றி எக்ஸாக்டாக பற்றி பேசும்போது பையும், ஒரு டைம் குறிப்பிட்ட காலப்பகுதி முடிகிற வரைக்கும் பற்றி பேசும்போது அன்டில் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நாளைக்கு வேற ஒரு கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகேங்களா? நான் இன்னைக்கு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் ப்ரிப்போசிஷன் வந்து ஓவராலாக பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரிப்போசிஷன் வந்து ஃபுல்லாக நான் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகேங்களா? பை, தேங்க்யூ, அண்ட் டேக் கேர்.